ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. பொன்னில மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எண்ணிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே. அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன். அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே. அடர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னும் குளங்களில் நிறைத்து வைத்தார். அவர்கள் எல்லாம் காய்ச்சி களைந்தெடு அழித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட் கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. 99வது பாட்டு. பின்னை மூவரில் 2 பேர்கள். பின்னை மூவரில் 2 பேர்களும் சமாதியோகம் தன்னை உற்றிருப்பார் தேக சஞ்சாரம் நிமித்தம் தான் உண்ணுவோன் வரன் வேற்றோரால் உணர்பவன் வரியான் ஆகும். அந்நியர் தம்மால் தன்னால் அறியாதோன் வரிஷ்டனாகும். அரிதாகும் இவர்கள் இவ்வாறு அநேகரானாலும் முத்தி சரியாகும் பாடுபட்ட சமாதிக்கு பலன் ஏதென்றால் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரமவித் அனுபவிப்பன். வரியனும் வரணும் மற்றை வரிஷ்டனும் சுகமாய் வாழ்வார். பிரமயானிகளும் கர்ம வேதையர் போலே வாழ்ந்தால் திறம் உறும் அஞ்ஞானம் போய் ஜெனியாத வழியேதென்றால் பரவும் ஆகாசம் ஒன்றில் பற்றாது மற்றை நாளும் விரவினதோடும் கூடும் விதம் இருவோரும் ஆவார். ஜீவன் முத்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு
முழுவதும் செய்து சன்ம பாவனம் ஆனார் என்று பலமறை முழங்கும் இப்பால் மேவரும் ஜீவன் முத்தர் விதேக முக்தியும் நீக்கிவிடார். பஞ்சினை ஊழித்தி போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தளல் சுட்டு வெந்நீராகும் கிஞ்சித் ஆகாமியந்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவித்து தீரும். பொறுமையால் பிராரப்தத்தை புசிக்கும் நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம்படியேதென்றார். சிறியவர் இகழ்ந்து ஞானி செய்த பாவத்தை கொள்வார். அறிவிலோர் அறிந்து பூசித்து அறம் எல்லாம் கை கொள்வாரே. அரியமை ஞானத்தியால் அவிதையாம் உடல் நீராகும். பெரிய தூலமும் காலத்தால் பிணமாகி விழும் அந்நேரம் உரிய சுகும சரீரம் உலை இரும்புண்ட நீர் போல் துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போமே. கடம் எனும் உபாதி போனால் ககனம் ஒன்றானால் போல உடல் எனும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முத்தர் அடிமுடி நடுவும் இன்றி அகம்புறம் இன்றி நின்ற படித்திகள் விதேக முக்தி பதம் அடைந்திருப்பர் என்று. இவ்வளவுதான் முடிச்சு. கைவல்ய நவநீதம் தாண்டவராய சுவாமிகளுடைய பெரிய பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஜீவன் முக்தி, விதேக முக்தி. உயிரோடு இருக்கும்போது நாம் முழுமையான நிறைவோடு வாழ்வது ஜீவன் முக்தி. ஜீவிக்கின்ற சமயத்தில் மோட்சத்தை நாம் ருசிச்சு வாழ்வது ஜீவன் முக்தி. பிராரப்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய தேகத்தை முழுமையாக சமர்ப்பித்து மீண்டும் பிறவாமல் இருப்பது விதேக முக்தி. அதுக்குரிய உபாயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முடிக்கிற தருவாயில் இருக்கும். தத்துவம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணார். தத்துவ விளக்க படலம் பார்த்துட்ருக்கோம். 3 தத்துவங்கள் உபதேசிக்கப்பட்டு, ஜீவனுடைய தத்துவம், ஈஸ்வரனுடைய தத்துவம், ஜெகத்தினுடைய தத்துவம். சம்சாரத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த சிஷ்யன் ஓடி வரும்போது குரு சொல்கிறாரு, உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இப்போ நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் நம்மளால் முழுமையாக எல்லா துன்பத்திலிருந்தும் விடுபட முடியும். அதுக்குரிய அத்தியாரோப அபவாதம் எல்லாத்தையும் பார்த்தோம். எப்படி ஜீவன் உண்டானான், மாயாசக்தி எப்படி நம்மளுடைய அறிவு கண்ணை மடைக்கின்றது, அதுதான் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கின்றது. எப்போ ஒருவன் தன்னை அந்த 5 கோஷங்களுக்கு வேறாக புரிந்து கொள்கின்றானோ அப்போது அவன் நிர்வாண நிலை பெறுகின்றான். நிர்வாணம் பெறுவாய் நீயே அப்படின்னு அவர் சொல்கிறார். அவ்வாறு புரிந்து கொண்ட ஒருவனை நம்ம என்ன சொல்கிறோம்? ஜீவன் முக்தன்னு சொல்கிறோம். குரு சந்நிதியில் நம்ம முறையாக இந்த விசாரம் பண்ணி, நான் யாருங்கிற விசாரம் பண்ணி, எதை விடணுமோ அதை விட்டுட்டு எதை எடுத்துக்கணுமோ அதை எடுக்கணும். அதான் சாரம். நமக்கு சக்கையை விட்டுட்டு சாரை எடுத்துக்கணும், சாரை விட்டுட்டு சக்கையை எடுக்கக்கூடாது. இப்போ 2 அம்சம் இருக்குது நம்மக்கிட்ட. லட்சியார்த்தம் ஒன்று இருக்குது, வாச்சியார்த்தம் ஒன்று இருக்குது. லட்சியார்த்தம்ங்கிறது என்னது? சாறு. வாச்சியார்த்தம் சக்கை. உடம்புல சக்கை, புத்தி சக்கை, மனசு சக்கை. இதெல்லாம் பார்க்கும் அந்த அதுக்குள்ளே அந்த சாராக இருக்கின்றது, சாரமாக இருக்கின்றது அந்த லட்சியார்த்தம். இப்போ நம்மை நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம், அதான் தத்துவமசிங்கிறத பார்த்தோம். லட்சியார்த்தம், வாச்சியார்த்தம். இப்போ இவ்வாறு புரிந்து கொண்ட ஒருவனை நம்ம ஜீவன் முக்தன்னு சொல்கிறோம். அவனுடைய லட்சணங்கள் நம்ம பார்த்தோம். அதுதான் நமக்கு நம்முடைய லட்சியம். இந்த ஜீவன் முக்த லட்சணம் தான் நம்ம அடைய வேண்டிய லட்சணம். தொடங்கும்போது நம்ம சாதன சதுஷ்டயத்தில் தொடங்குகிறோம், முடிக்கும்போது ஜீவன் முக்த லட்சணத்தில் முடிக்கிறோம். முழுமையாக சாதன சதுஷ்டயம் இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? இந்த ஜீவன் முக்த லட்சணம் தானே வந்து அமைஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணணும். எதெல்லாம் நமக்கு குறையாக இருக்கோ, சாதன சதுஷ்டயத்தில் எதெல்லாம் நமக்கு பூர்ணமாக இல்லையோ அதை நம்ம என்ன பண்ணணும்? விரும்பி நம்ம பிரார்த்தனையோடு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த தகுதிகள் வர தொடங்கும்.
தகுதிகள் நமக்கு வர தொடங்கிருச்சா என்னங்கிறது நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, நம்மளுடைய அமைதியை நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் போவது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பிரச்சனை ஒன்றும் தீராது, ஆனால் நம்ம துக்கப்படாமல் இருக்க முடியும் நம்மளால். இப்போ ஜீவன் முக்த லட்சணமும் சாதன சதுஷ்டயமும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நூலுடைய பிரயோஜனம் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் நமக்கு மைண்டில் எப்போவுமே இருக்கணும். நம்ம துக்கப்படுறோம் அப்படின்னாலே இதில் எங்கேயோ சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஏதோ ஒரு விஷயமோ ஒரு வஸ்துவோ ஒரு நபரோ யாரோ நம்மளை துக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள விட்டுறணும். சாதன சதுஷ்டயத்தில் ஏதோ ஒன்று நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது. அது ஒருத்தருக்கும் ஒரு இடம். காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு நிறைய ஆர்கன் இருக்குது. கண்ணு வலிக்குமா, காது வலிக்குமா, மூக்கு வலிக்குமா என்னன்னு தெரியாது நமக்கு. அதுபோல் நம்ம விவகாரம் பண்ணும்போது நமக்கு ஏதோ பிரச்சனைகள் நமக்கு வரலாம். கண் வலிச்சா கண் டாக்டர்கிட்ட போகிறோம், காதுக்கு காது டாக்டர். ஒன்றொன்றுக்கு ஒரு உறுப்புக்கும் நமக்கு ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி நமக்கு தேவையான தகுதிகள் சாதன சதுஷ்டயங்கிற ரூபத்திலையும் இந்த ஜீவன் முக்த லட்சணங்கிற ரூபத்திலையும் இருக்குது நமக்கு. அதனால தான் அது நித்திய பாராயணமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சிதப்பரைக்கு லட்சணத்தை பகவத்கீதையில் சொல்கிறது மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பிரச்சனை வருது அப்படின்னா எங்கே நம்ம சரி பண்ணணும். நன்றாக ஜீவன் முக்தி அடைஞ்ச ஒருவன் பிராரப்தம் முடியும் போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? தேக முக்தி. தேகத்தை விட்டுட்டு அவன் இந்த சமஷ்டியில் கலந்துடுறாங்கிறத பார்த்துட்டு அதுதான் அந்த ஞானியுடைய நிலை. ஜீவன்கிற எண்ணத்திலிருந்து முழுமையாக யார் ஒருவன் தன்னை விட்டு விடுகின்றானோ அவனுக்கு இந்த மாயா சக்தி அவனால் ஒன்றும், அந்த மாயா சக்திக்கு என்ன கிடையாது? பவர் கிடையாது. மாயா பிகம்ஸ் பவர்லெஸ். எப்போ ஒரு பொருள் மேலே நமக்கு ஆசைப்படுறோமோ அப்போ அந்த பொருள் நம்மளை விட பவர்ஃபுல்லாகிருக்கு. ஒரு விஷயமோ வஸ்துவோ ஒரு நபரோ ஏதோ ஒரு சம்பவமோ ஏதோ ஒன்று நம்மளை தாக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுது? அது நம்மை விட அது பலமாயிருது. நம்ம என்ன ஆயிரும்? நம்ம அது பக்கத்தில் குட்டியாக டாமஞ்சேரியில் மாதிரி என்ன குட்டியாக என்ன ஆயிடுது? நமக்கு ரொம்ப குட்டியாயிரும். நம்ம அதுக்கு நம்ம தாக்கும் சக்தியை நம்ம கொடுத்துட்றோம். எதனால? இது சத்தியத்துவம் கொடுக்கறதுனால. இப்போ எப்போ நமக்கு இந்த சத்தியத்துவ புத்தி முழுமையாக நீங்குகின்றதோ அப்போ என்ன ஆகுது? நமக்கு இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் நமக்கு அட்டாக் பண்ணுற சக்தி கிடையாது. என்ன பண்ண முடியாது? அதால் நம்மளை பாதிக்க முடியாது. எதனால் நமக்கு பாதிக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம மனோபலத்தினால தான் கதை பார்த்துட்டு இருந்தோம். பொறுமையால் பிராரப்தத்தை புசிக்கும் நாள் செய்யும் கர்மம் மறுமையில் தொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழியேதென்றான். பிராரப்தத்தை என்ன பண்ண முடியாது? நம்மளால் அனுபவிச்சு தான் தீரணும். எப்படி நம்ம ஃபேனை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னது? நமக்கு ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்பீடு குறையிறது வரைக்கும் என்ன ஃபேன் சுற்றி தான் அடங்கும். அதுபோல் இந்த பிராரப்தம் எந்த கர்ம வினையானது இந்த சரீரம் எடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றதோ அது என்ன முழுமையாக தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணும்? அதை என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் பண்ண முடியாது. அது அப்போ அந்த சமயத்தில் நம்ம ஞானி பண்ணுற புண்ணிய பாபம் என்ன ஆகுங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஞானியுடைய புண்ணியமும் பாவமும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். அதனால தான் ஞானிகள் ஈஸ்வரனை விட சிறப்பாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அதிருஷ்டம். எப்போ கிடைக்கும்னு தெரியாது. கோயிலுக்காக போகிறோம், பூஜை பண்ணுறோம், நம்ம இவ்வளோ பாராயணம் பண்ணுறோம். இதனுடைய பிரயோஜனம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த ஞானி நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது நான் யார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும்போது என்ன அது? நமக்கு திருஷ்டபலம். உடனே நமக்கு பிரச்சனை தீராது. உடனே நமக்கு அந்த பிரச்சனைக்குரிய சத்தியத்துவ புத்தி போயிடும். அதனால் நமக்கு ஞானிகள் பண்ணுற புண்ணியம் எல்லாம் யாரெல்லாம் ஞானியை நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்கள சேருகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நமக்கு என்ன ஆகுது? இந்த சரீரம் எல்லாம் என்ன ஆகுது? கொண்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா? நமக்கு ஜீவன் எப்படி உண்டானா அப்படிங்கிறத பார்த்தோம். மூல காரணமாக இருக்கிறது என்னது? அஜ்ஞானம்தான். அதுக்கு காரணம் என்ன? மாயாசக்தி. எல்லாவற்றையும் பலவாக காட்டுகின்றது, என்னை தனிப்படுத்தி காட்டுகின்றது, உலகத்தை உண்மை என்று ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகின்றது. அதன் காரணமாக என்னாது? நமக்கு சூக்ஷ்ம சரீரம் உண்டாகின்றது,
ஸ்தூல சரீரம் உண்டாகின்றது, உலகம் எல்லாம் உண்டாயிருக்குன்னு பார்த்தோம். அது ஞானம் வந்த மாத்திரத்தில் என்ன ஆயிடுது, நமக்கு அந்த சஞ்சிதம் போயிடுது, ஆகாமிக்கு பவர் இல்லை, பிராரப்தம் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் விதேக முக்தி, நம்மளுடைய பிராரப்தம் முடிஞ்சு இந்த சரீரத்தை என்ன பண்ணணும், நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எந்த சரீரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்? 2 சரீரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், ரெண்டையும் என்ன பண்ணுறோம் நம்ம? காரணத்தில் அது ஒடுங்குகின்றது. ஸ்தூலமான உடம்பு ஸ்தூல பஞ்சபூதத்தில் கலந்துருது, சூக்ஷ்மமான இந்த சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தோட கலந்துடும். சிருஷ்டியில் படிக்கும்போது தெரியும் எதெல்லாம் எதிலிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன அது அதோட சேர்ந்துருது தான் பார்த்தோம். நம்ம உலை இரும்புண்ட நீர் போல, எப்படி ஒரு கொதிக்கிற இதில் இரும்பில் தண்ணி தெளித்தோடனே அது என்னது காணாமல் போயிடுதோ, அது போல் இருக்கிற இடம் தெரியாமல் அது என்ன ஆயிடுது, போயிடுது. அதே போல் என்னது, நமக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் உலை இரும்புண்ட நீர் போல் துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தில் இறந்து போகும், பஞ்சபூதத்தோட கலந்துருது. ஞானியா இல்லை அப்படின்னா என்னது, திரும்பவும் அந்த சூக்ஷ்ம சரீரம் இன்னொரு பிறவி எடுக்கின்றது, இன்னொரு சரீரத்துக்குள்ளே போகுது, இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ளே போகுது. இப்படி என்ன பண்ணுறோம், நம்ம புல்லாய் பூடாய் புழுவாயின்னு சக்கரமாக சுற்றிக்கிட்டே வருவோம். எப்போ எனக்கு இந்த ஞானம் வந்துருச்சோ, நான் இந்த சரீரம் அல்ல அப்படிங்கிறது ஞானம் வந்துருச்சோ, அதுக்கப்புறம் இந்த மாயா சக்தி என்ன பண்ண முடியாது, நமக்கு அட்டாக் பண்ணுற பவர் கிடையாது. ஓங்காரன் சாமி எப்பயுமே சொல்லுவாங்க, மாயைன்னு புரிஞ்சிக்கிட்டா மாயையால் ஒன்றும் பண்ண முடியாது. மாயைன்னு புரிஞ்சிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. மாயைன்னா என்னது, இல்லாதது, உண்மையில் இருப்பு இல்லாதது. அதை என்ன பண்ணுவேன், நம்ப முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாயா சக்தியால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஞானியானவன் உயிரோடு இருக்கும்போதே இதை நல்லா புரிஞ்சதுனால அவனுக்கு என்ன கிடையாது, இந்த மீண்டும் பிறப்பு எடுப்பது இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். அது விதேக முக்தி எப்படி இருக்குது. கடம் என்னும் உபாதி போனால், புத்தகத்தில் கடன்னு போட்டிருக்கு அந்த புக்கில். கடம்னா என்னது, குடம். கடம் என்னும் உபாதி போனால் ககனம் ஒன்று ஆனால் போல உடல் என்னும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முக்தர் அடிமுடி நடுவும் இன்றி அகம்புறம் இன்றி நின்றபடி திகழ் விதேக முக்தி பதம் அடைந்திருப்பர் என்றும். எப்படி குடம் உடஞ்சதுக்கு உடனே குடத்துக்குள்ள ஆகாசமும் குடத்துக்கு வெளியே இருக்கிற ஆகாசமும் ஒன்றாயிருச்சோ, அதுபோல் இந்த சூக்ஷ்ம சரீரம் அதுக்கு இருப்பு இல்லை. யாருக்கு, ஞானியுடைய ஸ்தூல சரீரம் இறந்ததுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் என்னது, கலந்துருது, அந்த சமஷ்டியோட கலந்தது. இது எப்படி இருக்குன்னு ஒரு வர்ணனை கொடுக்காரு. அடிமுடி நடுவும் இன்றி அகம்புறம் இன்றி நின்றபடி திகழ் விதேக முக்தி பதம் அடைந்து இருப்பர் என்றும். எப்படி ஒரு கொட ஆகாசம் மகா ஆகாசத்தோட சேர்ந்துருதோ அதுபோல் தொடக்கம் முடிவு நடு இல்லாத அந்த பரம்பொருளில் அந்த சூக்ஷ்ம சரீரம் என்னது, கலந்து விடுது, சமஷ்டியில் கலந்துருது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அடுத்த இதில் மற்றொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான 2 பாட்டு இருக்குது. சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றில் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகமென்றிருந்து வாழ்வாய். சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போலே ஒல்லையாம் பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில் நாம் எப்போதும் ஏகமென்றிருந்து வாழ்வார். இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத விளக்கிற. சொல்லிய மகனே, என்ன சொல்லிய மகனே கேள்வி கேட்டான். குரு என்ன சொன்னார், நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் தடைகள் வருமெனில் அனுபவம் உரைத்திடாதேன்னு ஒரு பீதி கிளப்பி விட்டார். உடனே இவன் என்ன சொன்னா, நீ நான் என்று இரண்டில்லாமல் தெளிந்த ஞானம் நழுவுமோ அப்படின்னு பயந்து
சொல்லிய மகனே, எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெள்ளிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இப்போ நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா முதல் என்ன பண்ணுவோம்? நம்ம வாஸ்து பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? வானம் தோண்டுவோம். வானத்தை தோண்டுவோம். வானத்தை எப்படி தோண்டுவோம்? போய் மண்வெட்டி வச்சு காற்றுல இங்கிட்ட அங்கிட்டும் குத்துவோமா? என்ன பண்ணுறோம் நம்ம? வானம் தோன்றுறது அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நம்ம பூமியை தோண்டும் போது அதில் ஒரு வானம் உண்டாகி, ஒரு ஆகாசம் உண்டாகி, அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்க? வானம் தோன்றுறது. எப்படி யோசிச்சு வச்சுருக்காங்க? அப்போ அது போல் எப்படி அது வானம் ஏற்கனவே இருந்துச்சு. நம்ம ஒன்றும் என்னது தண்ணி தோண்டி தண்ணி எடுக்கிற மாதிரி உள்ளேருந்து பம்ப் பண்ணி ஒன்றும் எடுக்கலை. என்ன அது வானம் ஆகாசம் அதில் இருக்குது. என்ன காரியம் பண்ணோம்? நம்ம அந்த பூமியை தோண்டின உடனே அந்த ஆகாசம், உள்ளே இருக்கிற ஆகாசம் வெளிப்படும். இருந்த ஆகாசத்தை கண்டுபிடிக்கணும். உள்ளே இருக்குது, அது இருக்குது. அதுபோல் எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெள்ளிய பின்பு தோன்றும் கிணற்றின் ஆகாசம் போல. எக்ஸாம்பிள், திருஷ்டாந்தம். எப்படி எங்கும் இருக்கிற அந்த வியாபித்திருக்கின்ற ஆகாசத்தை கிணறு தோண்டும் போது அதுக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு ஆகாசம் உண்டாவது போல இருக்கின்றதோ, அது போல இந்த ஞானத்துடைய எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, ஒல்லையாம் பிரம்மம் நூலால் உற்றது போலே தோன்றும். இப்போ நீ ஏதோ நான் பிரம்மம்னு புதுசாக நீ என்ன பண்ணலை? ஒரு கண்டுபிடிக்கலை. பிரம்மம் புதுசாக வரலை. எப்படி அந்த மண்ணை தோண்டி எடுத்த உடனே உள்ளே இருக்கிற அந்த ஆகாசம் இருக்கோ, அதுபோல் ஒல்லையாம்னா எப்போதும் இருக்கின்ற, நித்திய சித்தமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்துக்கு அடைமொழி அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கார். யாண்டம் இருக்கின்ற அந்த பரம்பொருள் இப்போ என்னமோ கையில் நவநீதம் படித்ததுக்கப்புறம் நான் பிரம்மமாக ஆனது போல ஒரு தோற்றம் நூலால் உற்றது போல தோன்றும். நூல்னா சாஸ்திரங்களாலும் குரு வாக்கியத்தாலும் இப்போ புதுசாக என்ன பண்ணுற மாதிரி தெரியுது? நான் பிரம்மம்னு நான் புதுசாக பிரம்மமாக ஆகலை. எப்படி அந்த மேலே கிடந்த குப்பையெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்த உடனே அந்த ஆகாசம் நமக்கு வெளிப்படுகின்றதோ, அதுபோல் இந்த புத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய் அப்படின்னு சொன்னார். 5 கோஷம்தான் என்ன? அது நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய சுபாவத்தை மறைச்சு வச்சுது. உண்மையில் நான் அதுவாய் இருக்க இது என்ன பண்ணியிருக்கு? என்ன குறையுடையவனாக காட்டுகின்றது. பூர்ணன் என்பதை மறைத்து விடுகின்றது. பிரம்மம் என்பதை மறைத்து விடுகின்றது. எது? இந்த மாயாசக்தி. இப்போ என்ன பண்ணுறோம்? குரு சந்நிதியில் இந்த நூலை என்ன பண்ணுறோம்? நம்ம முறையாக படிச்சிருக்கோம். படிச்சுட்டு உண்மையிலே நான் என்பது யாருங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கு. நாம் அதுவாகத்தான் இருந்திருக்கோம். எப்போவுமே நாம் அதுவாகத்தான் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ இந்த சாஸ்திரம் படிக்கும்போது புதுசாக ஒரு அறிவு நமக்கு உண்டாயிருக்கு. புதுசாக ஒரு வஸ்து ஒன்றும் வரல. புதுசாக நமக்கு ஒரு அறிவு, ஒரு தவறான அறிவு நீக்கப்பட்டு ஒரு சரியான அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல் இது நூலால் உற்றது போலே தோன்றும். புதுசாக நம்ம பிரம்மமாக ஆயிட்டது மாதிரி தோணுது. ஆனால் எல்லையில் நாம் எப்போதும் ஏக்கம் என்று இருந்து வாழ்வார். எல்லையில் வரையறையற்ற அந்த பிரம்மமே நான் என்று இருந்து வாழ்வாய். நான் புரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இப்போ இனி காலத்தை ஓட்டணுமே, என்ன பண்ணுறது? எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனாலும் பிராரப்தம் முடிகிறது வரைக்கும் என்ன பண்ண முடியாது? இந்த சரீரத்தை நம்ம சுமந்து தான் ஆகணும். இந்த சரீரத்து கூட இருக்க பிரச்சனைகளையும் சுமந்து தான் ஆகணும். என்ன பண்ண போகிறோம்? நாம் எப்போதும் ஏக்கம் என்று இருந்து வாழ்வாய். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த உடலில் இருந்து வாழ்வாயாக. மறக்காமல் வாழணும் நம்ம. அதுதான் நமக்கு அவர் கொடுக்குற உபதேசம். ஏன்னா
நமக்கு இதில் புதுசாக எந்தவித அனுபவமும் வரப்போகிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கின்ற அந்த அனுபவத்தை பற்றின அறிவு தான் நமக்கு புதுசாக உண்டாயிருக்கு. ஒரு தப்பான அறிவு. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு தாய் சிங்கம் காட்டுக்குள்ளே போச்சான். அது பிரசவ நேரத்தில் துடிச்சு போகும்போது அது என்ன ஆச்சா, ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது பிரசவ வலி அந்த தாய் சிங்கம் இறந்துருச்சு. குட்டி சிங்கம் மட்டும் என்ன ஆச்சு, அங்கே கிடக்கு, பரிதாபமாக கிடக்கு, தனியாக கிடக்கு. இப்போ அந்த பக்கம் ஒரு ஆட்டு மந்தை வருது. ஆட்டுக்குட்டிலாம் என்ன பண்ணுது, அதை கூட்டிகிட்டு போயிடுது. அந்த ஆடெல்லாம் என்ன பண்ணுது, அதை வளர்க்குது, தன் கூட்டத்துக்குள்ளேயே வளர்க்குது. இந்த குட்டி சிங்கம் என்ன பண்ணுது, அதுவும் மேன்னு கத்திக்கிட்டு மேன்னு கத்திக்கிட்டு என்ன பண்ணுது, புல்லை சாப்பிட்டுட்டு அது கூடயே இருக்கு. தன்னை பார்த்ததில்லை, தான் யாருன்னு தெரியாது. அது நினச்சிக்கிறது நமக்கும் இதே மாதிரி தான் முகம் இருக்குது, இது மாதிரி தான் கால் இருக்குது அப்படின்னு தன்னை, ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா. அது போல் என்ன பண்ணுது, அதுவே சுற்றிக்கிட்டே இருக்குது, காட்டுக்குள்ளே சுற்றி வருது. நல்லா பெருசாகிடுச்சு. பெருசானாலும் புல்லை சாப்பிட்டுட்டு மேன்னு கத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன, தன்னுடைய பலம் தெரியல. அப்புறம் அந்த பக்கம் கூடி இன்னொரு சிங்கம் வருது, பெரிய சிங்கம். ஒரு சிங்கம் அது ஆட்டுக்குட்டி மாதிரி இது மேன்னு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது என்ன பண்ணுது, கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ஒரு கிணத்துல, பாரு நான் இது, நீயும் இதுதான் உன்னுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு அது கர்ஜித்து காட்டுதான். நம்ம சாப்பாடு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பலத்தை அதுக்கு புரிய வைக்குது. அதுபோல் இப்போ நம்ம நிறையா ஜென்மத்திலேயே என்ன பண்ணியிருக்கோம், நம்மளை உடம்புன்னு சொல்லியே நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். நம்ம எப்படி அந்த ஆட்டுக்குட்டிக்கிட்ட சிங்கம் வளர்ந்த மாதிரி பூர்ணமான நான் இந்த சரீரத்தையே நான் நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், வளர்ந்து. எப்படி அந்த ஒரு பெரிய சிங்கம் காட்டி கொடுக்குதோ அதுபோல் துன்பம் தாழாமல் என்ன பண்ணுறேன், நான் குரு கிட்ட போகும்போது எப்படி அந்த கிணத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த பிரதிபிம்பத்தில் தன்னையே பார்க்க வைக்கிறாரோ, அந்த சிங்கம் பார்க்க வைக்குதோ, அதுபோல் சாஸ்திரங்கிற தர்ப்பணம்னு சொல்லுவோம். தர்ப்பணம்னா கண்ணாடி. குரு என்ன பண்ணுறாரு, ஒரு கண்ணாடி நம்ம முன்னாடி காட்டுறார். உண்மையிலே நீ இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் கிடையாது அப்படின்னு இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வேறானவனாக நீ இருக்கின்றாய். குத்திர பஞ்சகோஷ குகை விட்டு வெளியில் ஆவாய். குகையிலேருந்து என்ன பண்ணு, வெளியே வா. உன்னை பற்றி நீ தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்க, அதை விட்டுட்டு நீ வெளியே வா அப்படின்னு என்ன பண்ணுறாரு. எல்லையில் நாம் எப்போதும் ஏகம் தொடங்கும்போது அப்படின்னு சொன்ன, யானே எங்குமாம் பிரம்மம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம புதுசாக ஒன்றும் அடையலை. என்ன சொல்லுவோம் சாஸ்திரத்தில், பிராப்தஸ்ய பிராப்திகி சித்தஸ்ய சித்திகி. கண்ணாடி போட்டுக்கிட்டே கண்ணாடியை தேடுறோம். அதுக்கப்புறம் கண்ணாடி என்கிட்ட தான் இருக்குன்னு என்ன பண்ணுறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்க சுட்டி காட்டும்போது என்கிட்ட தான் இருக்குது. அதுபோல் நிறைவை தேடி என்ன பண்ணிகிட்ருக்கோம், வெளியவே ஓடிக்கிட்டு இருக்கோம். துக்கமாக இருக்குன்னு என்ன பண்ணுறோம், ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சாஸ்திரம் என்ன புரிய வைக்குது, அந்த 5 கோஷமும் மாறுதலுக்கு உட்பட்டது. அதில் ஒரு நாளும் முழுமையான நிம்மதி கிடைக்காது. நிம்மதி வேணும் அப்படின்னா அந்த குத்திர பஞ்ச கோஷ குகை விட்டு வெளியில் ஆவா. எப்படி கோஷம்னா என்னது, சட்டை மாதிரி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்தூல சரீரம்ங்கிற சட்டை, அப்புறம் சூக்ஷ்ம சரீரம்ங்கிற சட்டை, அப்புறம் காரண சரீரம்ங்கிற சட்டை. இப்போ இது 3ல் இருக்க அபிமானத்தை தூக்கி எறியும் போது நிர்வாணம் பெறுவாய் நீயே. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நமக்கு விடுறதுக்கு தான் நிறையாக இருக்கின்றது. ஏன்னா இப்போ நமக்கு புதுசாக ஒன்றும் அடையலை. இப்போ சாஸ்திரத்தில் இவ்வளோ நாள் கிளாஸ் படிச்சிருக்கோம். படித்ததன் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு தப்பான அறிவு நீக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஜீவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கஷ்டம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கு தீர்வு வெளியே இருக்குது அப்படின்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நமக்கு மாற்றி கொடுக்கின்றது. புதுமையான அனுபவம் எதையுமே என்ன பண்ணலை, இந்த சாஸ்திரம் நமக்கு உருவாக்கவில்லை. காரணத்திற்கு வேறாக காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லைன்னு அபவாதம் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஸ்வரூபத்தை பற்றி புரிந்து கொள்கின்றோம்.
யானே எங்குமாம் பிரம்மம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம். திரும்ப திரும்ப அது நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது நமக்கு ரொம்ப அது சொல்லி தான் நமஸ்காரம் பண்ணார். அந்த முதல்ல எடுத்தோடனே பாயிரத்தில் பார்க்குறோம், இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய பிரயோஜனம். எல்லாம் புரியுது, ஆனாலும் நமக்கு என்ன பண்ண முடியுது, கஷ்டமாக இருக்கே அப்படின்னா எதனால் நம்மளால் இதை அசிமுலேட் பண்ண முடியல அப்படின்னா போதிய அபியாசம் இல்லை. கடைசி பாட்டில் முடிக்கிற நம்மளை எச்சரிக்கை பண்ணுறார். பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் எழுத போகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கடைசி நிமிஷத்தில் என்ன செய்வோம், இதை சொல்லி கொடுத்துட மாட்டோமான்னு என்ன பண்ணுறோம், இதை மறந்துடாத, மறந்துடாத, ஹால் டிக்கெட் எடுத்துட்டியா அப்படின்னு காலையிலேருந்து முந்தின நாள்லேருந்து எடுத்து வச்சிட்டியாமோ. அதுக்கப்புறம் கடைசியில் செருப்பு போடும்போது என்ன பண்ணுவோம், ஹால் டிக்கெட் பத்திரம் அப்படின்னு. அது மாதிரி கடைசியாக நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற இவ்வளோ சாரத்தை ஒரே பாட்டில் கடைசியில் இதை மட்டும் நீ மறக்காமல் இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. முக்கியமான அந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த இந்த தத்துவ விளக்க படலத்தில் நாம் எடுத்துக்க வேண்டிய அந்த டேக்அவே இப்போ போடுறாங்க. எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம், எதை மறந்துடானோ இதை மட்டும் மறந்துடாத அப்படின்னு ஒரு பெரிய முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறார். முக்கியமான பாட்டு. காணல் நீர் கிளிஞ்சில் வெள்ளி கந்தர்ப நகர்கணாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசை முயலின் கூடு வீணமாம் தரிவு மானில் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானமே மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாயே. காணல் நீர் கிளிஞ்சில் வெள்ளி கந்தர்ப நகர்கணாவூர் வானமை கயிற்றில் பாம்பு மலடிசை முயலின் கூடு வீணமாம் தரிவு மானில் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே ஞானமே மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாயே. நம்மை மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாயே. நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறார். யானே எங்குமாம் பிரம்மம் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம். நமக்கு சத்தியத்துவ ஞானம் ஒன்று, மித்தியாத்துவ ஞானம் ஒன்று. ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்தியா. பலமாக நம்மளை பாடாப்படுத்துறது என்னென்னா இந்த மித்தியா ஞானம் தான். இந்த மித்தியா ஞானம் போயிடுச்சுன்னா சத்தியம் தானாக வெளிப்படுகின்றது. பொய்யை நீக்கிட்டா உண்மை தானாக என்ன பண்ணும், அதனுடைய பிரபாவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ இந்த பொய் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா, காணல் நீர் கிளிஞ்சில் வெள்ளி கந்தர்ப்ப நகர் கணா ஊர் வானமை கயிற்றில் பாம்பு மலடி சேய் முயலின் கோடு பீனமாம் தரிபுமான். 9 எக்ஸாம்பிள் கொடுக்குற. மறந்துடாத 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 எப்படிப்பட்டதாக இருக்குது. ஏன்னா இந்த ஜெகத் அனுபவத்திற்கு நமக்கு இருக்குது. அனுபவத்திற்கு உண்மையாகவும் ஆராய்ச்சி பண்ணும்போது அது பொய்யாக ஆகின்றது. அதனால தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனாலும் அது இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். காணல் நீர் எப்படி பாலைவனத்தில் ஒரு நீர் சோலைவனம் இருக்கிற மாதிரி தோணுது, கண்ணு முன்னாடி தெரியுது. காரில் போயிட்டுருக்கோம், ரோடெல்லாம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா இல்லை. பக்கெட் தூக்கிட்டு போவோமா, நம்ம போக மாட்டோம். வலிக்கு விழுந்துருவோமோன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். எதனால? நமக்கு புத்தி இருக்குது. அந்த விஷயத்தில் நமக்கு புத்தி இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது உண்மையில் இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஜெகத்து கண்ணுக்கு தெரிஞ்சாலும் உண்மையில் இல்லை. எக்ஸாம்பிள், காணல் நீர் கிளிஞ்சில் வெள்ளி. இப்போ வெயில் நேரம் ஒரு சிப்பி வெயிலில் கிடக்கு. பார்க்கும்போது என்னவா இருக்குது, வெள்ளி மாதிரி தெரியுது. பக்கத்தில் போய் பார்த்தா என்னது, கிழிஞ்சு. என்ன பண்ணுறோம், நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். கந்தர்ப்ப நகர், கந்தர்ப்ப நகர்னால் வானத்தில் மேகம் நிறையா போயிட்டுருக்கு, ஆகாயத்தில் ஒரு நகரம் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. உண்மையில் அங்கே ஒன்றும் இல்லை. கண்ணில் பார்க்கும்போது ஒரு அறிவு உண்டாகின்றது, ஆராய்ச்சி பண்ணும்போது அது உண்மை இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிறோம். கனா ஊர், கனவுல ஏதேதோ வருது.
பார்க்குறோம். நிஜமாகவே அந்த ஊருக்கு போகிறேன், நான் அங்கே போய் சாப்பிட்டேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு நல்லா தெரியுது. முடிச்சு பார்த்தா இல்லை. அந்த சமயத்தில் அது அனுபவத்திற்கு உண்மையாக இருந்தது. 5வது வானமை. இப்போ வானத்தில் ஒரு ஊதா கலர் தெரியுது நமக்கு. உண்மையிலேயே என்ன கிடையாது, அதுக்கு நிறம் கிடையாது. எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கண்ணுக்கு தெரியுது, ஊதாவா தெரிஞ்சாலும். ஆனால் நமக்கு அறிவுக்கு தெரியும் அது இல்லை. கயிற்றில் பாம்பு. அரைகுறை வெளிச்சத்தில் என்ன பார்க்குறோம்? கயிற்றை தப்பாக பார்த்தோம், பாம்பா பார்த்தோம். உண்மையில் அங்கே பாம்பு இல்லை. அனுபவத்துக்கு அந்த பாம்பு தெரிஞ்சிச்சு, ஆனாலும் என்ன இல்லை, அறிவுக்கு இல்லை. அப்புறம் மலடி சேய். மலடி சேய்னா ஒரு குழந்தை இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அது எப்படி உண்மை இல்லையோ. முயலின் கோடு. கோடுனா கொம்பு, முயல் கொம்பு. பீனமாம் தரி புமான். புமான்னா மனுஷன், பீனம்னா நல்ல குண்டு, தரினா கட்டை. ஒரு குண்டு நல்ல ஒரு பருத்த கட்டை, ஒரு மரம் பாதி வெட்டுப்பட்டு இருக்குது. ராத்திரி நேரம் பார்க்கும்போது அதில் என்ன தெரியுது? புமான். புமான்னா மனுஷன். கயிற்றுல பாம்பு தெரிகிற மாதிரி இதில் ஒரு மனுஷன் தெரிகிறான். பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. அதுபோல இந்த பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. காணல் நீர் போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. கிளிஞ்சில் வெள்ளி போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. கந்தர்ப்ப நகர் போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. கனாவூர் போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. வான மை போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. கயிற்றில் பாம்பு போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. மலடி சேய் போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. முயலின் கோடு போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. பீனமாம் தரிபுமான் போல பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. கருணையோடு சொல்கிறார். திரும்ப திரும்ப மாட்டிக்கிடாத, அது உண்மையில் இல்லை, அது மாய வலை, அதை உண்மைன்னு நினச்சி ஏமாந்துடாத, திரும்ப திரும்ப சொல்கிறேன், மறந்து போயிடாத அப்படின்னு என்ன பண்ணுறாரு? கருணையோடு சொல்கிறார். பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே. ஞானம் மெய் மகனே. ஞானம்னா பிரம்மம், பிரம்மம்தான் உண்மை. இதுக்கு ஆதாரமான அந்த மெய்ப்பொருள் தான் உண்மை. எப்படி கனவுல நீ பார்க்குற, ஆனால் எதுவுமே உண்மை இல்லையோ, அதே மாதிரி தான் கனவுல பார்த்த எல்லாமே உனக்கு அந்த சமயத்தில் உண்மை மாதிரி தெரிஞ்சிச்சு. முழிச்சதுக்கப்புறம் உனக்கு அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சிச்சு. அதுபோல் கண்ணு முன்னாடி உனக்கு பாலைவனத்தில் நீர் தெரியுது, ஆனால் உண்மையில் நீர் இல்லை. சிப்பி வெள்ளி தெரியுது, அது உண்மையிலே இல்லை. எப்படி இல்லையா? மலடி சேய், முயலின் கோடு. இந்த 2 எக்ஸாம்பிள் கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன, அது இல்லவே இல்லை. காணல் நீர் கிளிஞ்சல் வெளியெலாம் கண்ணுக்கு தெரியும் நமக்கு. ஆனால் இந்த குழந்தை இல்லாதவளுடைய குழந்தை அது துச்சம்னு சொல்லுவோம் நம்ம. அது வாய்ப்பே இல்லை. முயலின் கோடு, முயல் கொம்பு, நோ சான்ஸ். யாருமே அது இருக்குன்னு யாருமே சொன்னதில்லை. அதுபோல் இந்த ஜெகத்துன்னு நீ நினச்சிட்டு இருக்கீ இல்லையா, ஏதோ ஒன்று உலகம்னு ஒன்று தெரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, அது உண்மையில் இல்லவே இல்லை அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பீனமாம் தரிபு மான். இதில் சில இது எப்படி இருக்குன்னா, அறிவு வந்ததுக்கப்புறம் அந்த அனுபவத்துக்கு இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம், அந்த கட்டையில் இருக்கிற மனுஷன், சிப்பியில் வெள்ளி, கயிற்றில் பாம்பு, கந்தர்ப்ப நகர், இதெல்லாம் என்ன ஆகுது? நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த கயிற்றில் பாம்பை சத்தியமாக பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. ஒரு தவறான அறிவு நீங்கிருச்சுன்னா அதனுடைய அனுபவம் நமக்கு அங்கே இருக்காது. இதில் சில எக்ஸாம்பிள், இப்போ 3 விதமான எக்ஸாம்பிள். இல்லவே இல்லைங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. இன்னொன்று இருக்குது ஆனால் இல்லை, புரிஞ்சதுக்கப்புறம் அது இல்லவே இல்லை. ஆனால் இந்த காணல் நீர், இந்த வானமை, அது எப்படி இருக்கு? புரிஞ்சிட்டாலும் அறிவு வந்துட்டாலும் அனுபவத்துக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும்.
அதுபோல் இந்த ஜெகத் ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, நமக்கு புரிஞ்சாலும் அது அனுபவத்தில் இருக்கும். இப்போ இந்த காணல் நீரை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம், ஆனால் இந்த ஜெகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால அது அனுபவத்துக்கு இருந்தாலும் அது யூஸ்லெஸ்ஸு. அது உனக்கு நீ அதை போய் உண்மையாக இருக்குன்னு போய் பக்கெட்டை போய் எண்ணத்தை போய் தோணினாலும் அது என்ன பண்ண முடியாது, அது உனக்கு யூஸ் ஆகாது அந்த தண்ணி வந்து. ஆனால் இது வந்து யூஸ் ஆகும். அதுதான் இதில் இருக்க பெரிய இது. யூட்டிலிட்டி உண்டு. அதை என்ன பண்ண முடியும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கின்ற தன்மை அதுக்கு இருக்குது. அந்த காணல் நீரில் கிடையாது நமக்கு வந்து. அதனால தான் நமக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது. ஞானம் மெய் மகனே, உண்மையில் இந்த ஞானம்தான் உண்மை. உன்னை நம் ஆணை மறந்திடாயே. தேற்றகாரம் கொடுத்துருக்காரு, தயவு செஞ்சு மறந்துடாத. மறந்தா என்ன ஆயிரும், நம்ம வந்து இதுக்கு சத்தியத்துவம் கொடுத்து மாட்டிக்கும். உன்னை நம் ஆணை மறந்திடாயே. ஏற்கனவே சொன்னார் வந்து ஆலமர் கடவுள் ஆணை அப்படின்னு, ஆணையிட்டு சொல்கிறேன் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு அப்போ ஒருக்க சொன்னார். காலம் 3 ஜென்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போனது எத்தனை என்பேன் நான், ஆலமர் கடவுள் ஆணை அனைத்திற்கும் சாட்சி நீயே அப்படின்னு சொன்னார். இப்போ இதே மாதிரி அந்த ஆணையிட்டு சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், நீ பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது, புரிஞ்சிக்கோ, மறந்திடாதே. உன்னை நம் ஆணை மறந்திடாயே. சாமி சொல்லுவாங்க உன்னை மறவாதே அப்படின்பாரு. நம் ஆணை உன்னை மறக்காதே. கடைசியாக போட்டிருக்கிற பதம் மறக்காத. ஏன்னா இதுதான் நமக்கு, மறக்காமல் இருந்தால் தான் இந்த நூல் படித்ததோட பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். தொடக்கும்போது எப்படி சொன்னார் வந்து, நித்திய அனித்தியம், அதை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். நித்தியத்தை மறக்காதே, இதெல்லாம் பொய்யுங்கிறதையும் மறக்காது. தொடங்கும்போது நித்தியங்கிற பதத்தை வச்சு தான் தொடங்குறார். நித்தியமானதை மறக்காதே, இதெல்லாம் பொய்யே. திரும்ப திரும்ப சொல்லணும், பொய்யே. சாமி இழி இழுப்பாங்க வந்து. நித்தியத்தை மறக்காதே, இதெல்லாம் அத்தனையும் பொய்யே. இந்த பின்னாடி படிப்போம், அத்தனையும் பொய் தானே ஆனந்த வடிவு நானேன்னு படிப்போம். தயவு செஞ்சு மறந்துடாத. ஃப்ளோ கிளாஸ் படிச்சிருக்கோம், சாரம் என்ன, மறந்துடாதன்னு என்ன, ஏமாந்துடாத. இது உண்மைன்னு நம்பி என்ன பண்ணாத, ஏன்னா இதுக்கு அப்பப்போ சுகம் கொடுக்குற சக்தி இருக்குது. அந்த சுகம் என்ன பண்ணும், உன்னைய அடிமைப்படுத்தும், இழுத்துக்கிட்டே உன்னை என்ன பண்ணும், இது பண்ணால் நல்லா இருக்கும், இது கிடச்சிட்டா நல்லா இருக்கும் என்ன பண்ணும், நம்ம அதுலேயே போய் என்ன பண்ணோம், கடைசியில் இந்த பாடி பாடி ஏதோ எங்கேயோ கொண்டு போய் இதில் விடுவாளே வந்து கடைசியில் எங்கிட்டோ வாராயோன்னு ஏதோ பாட்டு சொல்லுவாங்க வந்து, எங்கேயோ போய் கீழே தள்ளி விட்டுருவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணோம், நம்மளை அப்படி ஆசைப்பட்டு இழுத்து இழுத்து கொண்டு போய் என்ன பண்ணும், இதுக்கு சுகம் கொடுக்கின்ற ஒரு ஆபாச சுகம் கொடுக்கின்ற சக்தி இந்த மாயைக்கு இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிடும். தான் படிச்சுட்டு இருக்கோம், சச்சிதானந்தத்தில் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு என்னது, ஆனந்தத்தை கொடுக்கின்ற சக்தி இந்த மாயைக்கு இருக்கின்றது. நம்ம அறிவை மயக்குகின்ற சக்தி இந்த மாயைக்கு இருக்கின்றது. ஞானம்மை மகனே உன்னை நம் ஆணை மறந்திடாதே, சிவோகம் என்று இருந்திடாயேன்னு படித்தோம். இப்போ இதுக்கு ஒரே வழி என்ன, நம்ம இந்த பாடத்தை மறக்காமல் இருக்குது. மறக்காமல் இருக்கணும் என்ன பண்ணுறோம், ஃபோனை அடிக்கடி சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா, வந்து சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், சார்ஜ் போட்டுருவோம். அதே மாதிரியே நமக்கு கொஞ்சம் துவைத்தம் நமக்கு அஃபெக்ட் பண்ணுது, சத்தியத்துவ புத்தி வந்துடுது, இந்த பிரச்சனை என்னையே அஃபெக்ட் பண்ணுது, அந்த பிரச்சனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணிடுறோம், உடனே நம்ம இதை கைவிலை நவனியத்தை எடுத்துடுறோம். காண்பதெல்லாம் சொப்பனம் போலே என்று துணிந்தவன் ஞானியாவான். இம்போஷன் மாதிரி எழுதணும் 1000 தடவை. காண்பதெல்லாம் சொப்பனம் போலே என்று துணிந்தவன் ஞானியாவான், ஞானியாவான். சிவோகம் என்று இருந்திடாயே எழுதலாம். இல்லை முக்கியமான சில இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜபம் மாதிரி எழுதலாம். எப்படியாவது என்ன ஆகும், நமக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ இந்த அபியாசம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, வேலை பார்க்க உடனே இல்லைன்னா கூட நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஜீவபாவத்திலேருந்து என்ன ஆகும்னா, நமக்கு அந்த எஃப்ஐஆர் நம்ம ஏற்றுக்கே பார்த்துருக்கோம், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ரெக்கவரி டைம். முன்னாடிலாம் அடிக்கடி அஃபெக்ட் ஆகுவோம், ரொம்ப நாள் அஃபெக்ட் ஆகுவோம். இப்போ என்ன ஆகும் நமக்கு, சரி போய் தொலை விடு, அதுக்கப்புறம் நாளைக்கு கிளாஸ் வந்துருச்சான்னு பார்ப்போம், என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம விடாமல் நம்ம கிளாஸ் கேட்க 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 என்ன ஆகுது, நமக்கு
அந்த பாதிப்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியும். நம்ம நல்ல ஒரு அனுகிரகத்தில் முழுமையாக நம்ம நிறைவு பண்ணியிருக்கோம். இந்த சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். நம்ம அடுத்த வாரம் இதை முழுமையாக பாராயணம் வச்சுக்கிடுவோம். நம்ம நிறைவு பண்ணியிருக்கோம். தத்துவ விளக்க படலத்தை முழுமையாக பாராயணம் வச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரம் கருத்தரங்கம் வச்சுக்குவோம். நம்ம இப்போ படித்ததை முடிந்ததை எல்லோரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இறைவனுடைய திட்டத்தில் நம்ம அடுத்து சந்தேகம் தெளிதல் படலத்துக்கு நம்ம பிரவேசம் பண்ணுவோம். நம்ம இப்போ இந்த சம்மரி மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அடுத்த வாரம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தம் 15 டாபிக் இருக்குது. கைவிலே நவநீதத்தில் 15 டாபிக் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பாயிரம் 1 to 7 பாயிரம். முதல் பாடலில் நமக்கு நிர்குண பிரம்ம தியானம் சொல்லப்பட்டது. 2, 3, 4 குரு வந்தனம் சொல்லப்பட்டிருக்கு. 5வது பாட்டில் அதிகாரி லட்சணம். 6 விஷய பிரயோஜனம். 7 விஷய பேதம், அந்த தலைப்பு அறிவிக்கப்பட்டது. அடுத்து படிக்கும்போது நமக்கு முதல் 1லேருந்து 5 வரைக்கும் இந்த வேதாந்தம் படிக்கிறோம். அதிகாருடைய லட்சணம் சாதன சதுஷ்டயம் முழுமையாக சொல்லப்பட்டது. அதனுடைய பெயர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கம், அப்புறம் அதனுடைய முக்கியத்துவம். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடன் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. அந்த சாதனத்தினுடைய முக்கியத்துவம் 1லேருந்து 5 வரைக்கும் சொல்லப்பட்டது. 6லேருந்து 10 வரைக்கும் ஒரு சிஷ்யனானவன் ஒரு சம்சாரத்தில் துக்கத்தில் நன்றாக உழலுகின்ற ஒருவன் குருவை அடைகிறத பற்றி 6லேருந்து 10 வரைக்கும் சொல்லப்பட்டது. அவன் எப்படி அவன் குருவை நாடினான். 11லேருந்து 17 வரைக்கும் அந்த குருவுடைய முதல்ல எடுத்தோடனே அவருடைய முகவுரை சொல்கிறார். ஞானத்தின் அவசியம், ஞானத்தின் உபாயம். முக்கியமாக அவர் சொல்கிறது எனக்கு உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. குரு அணுகும்போது குரு எப்படிலாம் அந்த சிஷ்யனை ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி அதெல்லாம் பார்த்தோம். நம்ம எப்படி அவனை நன்றாக அவனை கவலைப்படாத, சம்சாரத்தை நீக்கும் உபாயம் என்னிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் மூல மந்திரம் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் 18லேருந்து 37 வரைக்கும் இந்த அத்தியாரோபம், இந்த படைப்பு எப்படி உண்டாயிற்று, இந்த பிறவி எப்படி உண்டாயிற்று, இந்த ஜெகத் எப்படி உண்டாயிற்று அப்படிங்கிறத முறையாக இந்த கற்பனையை சொல்கிறார். மாயிகமான கற்பனை, எப்படி இந்த மாயாஜாலம், இந்த மாயா பிரபஞ்சம் மறக்கவே கூடாது. பிரபஞ்சம்னு சொல்லும் போதே மாயா பிரபஞ்சம், இல்லாத ஒரு பிரபஞ்சம் எப்படி உண்டாயிற்று, இல்லாத பிரபஞ்சம் எப்படி உண்டாவது போல தோன்றியது. உண்மையில் அதுக்கு என்ன கிடையாது, இருப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு என்ன இருக்குது, ஒரு லாஜிக்கலாக அது வருது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கனவு இருக்குன்னா திடீர்னு என்ன பண்ணுறோம், கனவுல பிறக்கும் போதே எந்த வயசுலையோ திடீர்னு வருது நமக்கு. ஆனால் இந்த சிருஷ்டியில் எப்படி இருக்குது, இதில் ஒரு கிரமம் இருக்குது. அடுத்து 38லேருந்து 40 வரைக்கும் அபவாத முறை, எப்படி இந்த மாயிக்க படைப்பை அறிவினால் நீக்குவது. நாரூடு பணியாய் தோன்றல் நரனாகி கரியில் தோன்றல் நீரூடு காணல் தோன்றல் நிறம் தளம் வெளியில் தோன்றல் அப்படின்னு அத்தியாரோபம் சொல்லப்பட்டது. அப்புறம் அபவாதம் சொல்லும்போது என்ன பார்த்தோம், படமும் நூலும் போல செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கின் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணம். எப்படி அதை முறையாக அபவாதம் பண்ணுறது, கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உலகத்தை எப்படி இல்லைன்னு சொல்ல போகிறோம். காரிய காரணங்கிற அந்த பிரக்கிரியை பயன்படுத்தி இருப்பது ஒன்று தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். 41லேருந்து 45 வரைக்கும் அந்த ஆவரண சக்தியை பற்றி சொல்லப்படுகின்றது. இந்த ஆவரண சக்தி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த மூடலாம் சக்தி, அதை பற்றின விசாரம். அடுத்து 46லேருந்து 50 வரைக்கும் மோட்சத்திற்கு விக்ஷேப சக்தி தான் ஹெல்ப் பண்ணுது. எப்படி அது படைத்து நமக்கு கெடுத்ததுன்னு பார்த்தோம். நம்ம அது கெடுத்தாலும் அது கொடுக்கவும் செஞ்சுருக்கு.
என்ன பண்ணுது? நமக்கு சாஸ்திரத்தையும் குருவையும் இந்த மாயா சக்தியில் உண்டான மாயா ஜீவனாகிய நான் மாயா குருவின் மூலமாக மாயா சாஸ்திரத்தை படித்து மாயா ஞானத்தை அடைந்து மெய்ஞானம் அடைகின்றேன். அதான் நமக்கு முக்கியம். எல்லாமே மாயை திருப்பி எல்லாத்துலேயுமே போடணும். மாயா அம்மாவாக இருக்கேன், மாயா மகளாக இருக்கேன், மாயா மனைவி, எல்லாத்தையும் என்ன பண்ண? மாயா 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 மாயான்னு என்ன பண்ணோம்? மாயிக்கம் மாயிக்கம். ஏன்னா அந்த ஆவரண சக்தி என்ன பண்ணுது? ஒரு உண்மைங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிடுச்சு. தோற்றமாம் சக்தி என்ன பண்ணுது? அது பாட்டுக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ஆவரண சக்தி அது உண்மைங்கிற எண்ணத்தையும் அதில் சுகம் இருக்குங்கிற ஒரு தப்பான அறிவை நமக்கு உண்டாயிற்று. 51லேருந்து 56 வரைக்கும் 7 அவஸ்தைகள் சொல்லப்பட்டது. அந்த தசமன் கதை சொல்லி அந்த 7 அவஸ்தைகள், அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, ஆனந்த பிராப்தி. நம்ம ஞானத்தில் அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு வருவதற்குரிய அந்த 7 படிநிலைகள். முதல்ல இருக்கிற 3 என்ன அவஸ்தை? பந்த அவஸ்தை. அடுத்தது மோக்ஷ அவஸ்தை. அடுத்து 57லேருந்து 75, 57லேருந்து 75 வரைக்கும் இந்த மகா வாக்கிய விசாரம், தத்துவமசி, எப்படி இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம், எப்படி என்னை நான் உண்மையாக புரிந்து கொள்வது, தசவுமான் தன்னை கண்டால் போல் என் நிஜ வடிவினை யான் காட்ட வேணும் என்று கேட்டான். என்ன பண்ணுற? 10ஆம் தன்னை பார்த்த மாதிரி நான் எப்படி என்ன புரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நீ என்ன பண்ணணும்? நீ எப்படி பாலில் கடைஞ்சி நெய் எடுக்கிறோமோ அதுபோல் நீ விசாரம் பண்ணி ஞான நிர்மத்தன அபியாசாத் பாசம் தகதி பண்டிதகன்னு கைவிலோபனிஷத்தில் வரும். ஞானங்கிற மத்தை கொண்டு என்ன பண்ணுற? நீ கடைஞ்சி உன்னை பற்றிய உன் சொரூபத்தை பற்றிய ஞானத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த 5 கோஷ விசாரம் சொல்லப்பட்டது. முறையாக என்ன பண்ணுறான்? தத்துவ வழி தப்பாமல் குரு சொன்னபடியே என்ன பண்ணுறான்? அவன் கேட்ட உடனே அவனுக்கு தான் ஜீவன்கிற அபிமானம் போயிடுச்சு. நான் ஜீவன் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? இப்போ நான் ஜீவன்கிற எண்ணம் அவனுக்கு முழுமையாக நீங்கி விட்டது. அதன் காரணமாக எப்படி இருக்கான்? 76லேருந்து 79 வரைக்கும் அந்த சிஷ்யன் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறான். கண்ணீர் சொரிய என்ன சொல்கிறான்? ஐயனே, எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே அப்படின்னு என்ன பண்ணுறான்? தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறான். போயிருமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு என்ன காணிக்க கொடுக்கறது அப்படிங்கும்போது, துஷ்டமாம் தடைகள் 3 தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாக இருக்கின் இதுவே நீ செய்யும் உதவியா. பேரை கெடுத்துடாத, நல்லா படிச்சு நான் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன பண்ணிடாத, திரும்பவும் அஞ்ஞானி மாதிரி பிஹேவ் பண்ணிடாதங்கிற, வேற ஒன்றும் கிடையாது. இப்போது அதுக்குரிய உபாயத்தையும் சொல்கிறார். 80லேருந்து 86 வரைக்கும் இந்த ஞானத்திற்கு உண்டாகும் தடைகள் என்னென்னலாம் பிரதிபந்தம் இருக்கின்றது, அந்த பிரதிபந்தத்திற்கு நீக்கின்ற உபாயம். அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம், 3ம் பல ஜென்ம பழக்கத்தாலே உடன் வரும். அடிக்கடி என்னாகும்? வரத்தான் செய்யும். உயர் ஞானம் கெடுக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருப்ப, என்ன பண்ணுவோம்? நம்ம மேலேருந்து பொத்துரு விழுவோம். ஆமாம், என்ன பண்ணுவோம்? அப்படியே ஏணியில் ஏறுவோம். ஒரு பாம்பு என்ன பண்ணுவோம்? ஸ்வங்கின்னு வரும், கீழே வரும். அப்புறமாட்டி ஏணியில் ஏறுவோம், ஸ்வங்கின்னு என்ன பண்ணுவோம்? இப்படியே மேலையும் கீழையுமா என்ன பண்ணுவோம்? நம்மளை அலக்கிழிக்கும். அதுக்கு என்ன ஒரே உபாயம்? கேட்டல், சிந்தித்தல், தெளிவு. திரும்ப கேடு. நன்றாக மனனம் பண்ணு, நன்றாக நிதித்தியாசனம் பண்ணு. நிதித்தியாசனங்கிறது அது தனி ஒரு சப்ஜெக்ட். இப்போ நமக்கு இப்போ ஃபுல்லாக கேட்டிருக்கோம், இன்னும் அடுத்து சந்தேகம் நிறைய இருக்கும் இதில். அதுதான் 180 பாடல் கொடுத்துருக்காரு நமக்கு. என்னெல்லாம் சந்தேகம் வருமோ, ஏன்னா நமக்கு கன்விக்ஷன் வரணும். கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை நம்ம இல்லைன்னு சொல்கிறோம். பயன்படுத்துகிற இந்த உடம்பை நான் இல்லைன்னு சொல்லணும். நான் சொல்லிக்கிட்டே நான் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் நான் சொல்லிக்கிட்டே உள்ளுக்குள்ள அறிவு இது நான் இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டே கஷ்டம் இல்லைன்னு சொல்லணும். அதான் ரொம்ப கஷ்டம். அப்போ
அதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும். இப்போ 3 பிரதிபந்தங்கள், அதுக்கு 3 உபாயம். இப்போ இந்த மாதிரி ஒரு அபியாசம் பண்ணி ஒருத்தனுடைய நமக்கு ரோல் மாடல் கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னு 87லேருந்து 94 வரைக்கும் ஜீவன் முக்தனுடைய லட்சணம், ஒரு ஞானியினுடைய லட்சணம். ஞானி எப்படி இருப்பார், என்னென்ன குணங்கள் இருந்தால் இந்த ஞானம் வேலை பார்க்கும், இந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 87லேருந்து 94 வரைக்கும். அப்புறம் 95 ஜீவன் முக்தனுடைய மகிமை, 3 மும்மூர்த்திகளுக்கும் மேலானவராக இருக்கின்றார் ஞானி அப்படிங்கிறத பார்த்தோம். 96லேருந்து 99 வரைக்கும் இந்த விதேக முக்தி. கடைசியாக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பாடியெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஜீவன் என்ன பண்ணுறான், பிராரப்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரிட்டர்ன்டு வித் தேங்க்ஸ். எனக்கு ஒரு உடம்பு கொடுத்த, ஸ்தூல சரீரம் கொடுத்த, அதுக்குள்ளே ஒரு எனக்கு நல்ல ஒரு சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்மமான புத்தி கொடுத்துருக்க, நல்ல ஒரு மனசு, தெளிவான ஒரு மனசு கொடுத்துருக்க, இதை நான் நன்றாக பயன்படுத்தி விட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். ரிட்டர்ன்டு வித் தேங்க்ஸ், விதேக முக்தி. 101 கடைசியில் நிறைவுரை. கடைசியாக என்ன பண்ணுறாரு, மறந்துடாத மறந்துடாத அப்படின்னு என்ன பண்ணுறாரு, டாட்டா காட்டுற மாதிரி என்ன பண்ணுறாரு, இதை மறந்து விடாதே. எதை மறக்காத, நீ எதெல்லாம் பார்க்குறியோ அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுற, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. காணல் நீர், கிளிஞ்சல் வெள்ளி, கந்தர்ப்ப நகர், கனாவூர், வானமை, கயிற்றில் பாம்பு, மலடிசேய், முயலின் கோடு, பீனமா, கரிபுமானின் பிரபஞ்சம் எல்லாம் பொய்யே, ஞானம் மெய் மகனே, உன்னை நம் ஆணை மறந்திடாயே. மறக்கக்கூடாது. அதனால தான் அதை கடைசி அந்த பஞ்ச் வேர்டு மாதிரி என்ன பண்ணுறாரு, மறந்துடாத 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 அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நமக்கு எச்சரிக்கை கொடுத்து இதை முடிச்சிருக்காரு. முறையாக படிச்சிருக்கோம், முறையாக நிறைவு பண்ணியிருக்கோம். தாண்டவராய சுவாமிகள் நம்ம கூடவே இருந்து நமக்கு நன்றாக நிஷ்டை அடைவதற்கு கண்டிப்பாக உபகாரம் செய்வார். கைவல்ய கணபதி நமக்கு பிரார்த்தனைகளை நம்ம சமர்ப்பிப்போம். ஏன்னா நமக்கு இந்த சாதன சதுஷ்டயம் பூர்ணம் பண்ணி கொடுக்கணும், ஜீவன் முக்த லட்சணம் நமக்கு பூர்ணமாக வந்து அமையணும். அது ரெண்டும் இருந்துருச்சுன்னா நமக்கு விரும்பாமலேயே என்னாகும், நமக்கு நிஷ்டை வந்து தான் ஆகணும். இப்போ நம்ம இதை எவ்வளோ ஜென்மத்தில், பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே, எவ்வளோ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தின் காரணமாக நம்ம இன்றைக்கும் இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதுதான் நம்மளோட வாழ்க்கையுடைய லட்சியம். ஜீவன் முக்த லட்சணத்தை நாம் முழுமையாக அடைவதுதான் நமக்கு லட்சியம். அதுக்கு நன்றாக பிரார்த்தனை செய்வோம். அடுத்த வாரம் நம்ம பாராயணம் வச்சுக்குவோம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளி வந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.